நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உறவுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆமாங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள், அது அம்மா அப்பா, கூட பிறந்த சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, நண்பர்கள் என ஏதாவது ஒரு உறவை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். நம்மளை சுற்றி பல உறவுகள் இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் நல்லவர்களாக அமைந்து விட்டால் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். அதுல ஒன்று ரெண்டு பேர் கெட்டவர்களாக அமைந்து விட்டால் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். கண்டிப்பா கெட்டது நடக்க அவர்கள்தான் காரணம். ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் சில ராசியில் அமர்ந்து விட்டால் அதன் மூலமாக உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் நிச்சயமான முறையில் நடக்கும். அது மிகுந்த யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில ராசினர் சில உறவாக உங்களுக்கு அமைகின்ற பொழுது எதிர்பாராத நன்மை ஆதாயம் அவர்கள் மூலமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். யாருக்கு அப்படின்னு கேட்டா, துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர பயிற்சி மற்றும் குருவானுடைய பயிற்சி எல்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் பண்ணுங்க. தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய உறவு அப்பா அம்மா. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அவர்கள் பிறந்திருக்க ராசியை உங்களால மாற்ற முடியாது. ஆனா இந்த ராசியில் பிறந்திருந்தால் இப்ப இல்லைனாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் லாபமும் கிடைக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. அதுல எந்த ராசியில அவங்க அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, துலா ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தாய் தகப்பனார் அமையக்கூடிய ஒரு ராசி, ஒரு அதிர்ஷ்ட ராசி அப்படின்னு பார்த்தா, துலா ராசிக்காரங்களுக்கு மகர ராசியும் மற்றும் மிதுன ராசியிலும் தாய் தந்தையர் அமைகின்ற பொழுது கண்டிப்பா அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் உருவாகும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய சிறிய உதவி பெரிய லாபமாக உங்களுக்கு மாறும். அதற்கு அவர்கள் மகரம் மற்றும் மிதுன ராசியில பிறந்தவர்களாக உங்களுக்கு அமைய வேண்டும். இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கூட பிறந்த சகோதர சகோதரிகள். ஸோ கூட பிறந்தவங்க தான் கடைசி வரை நம்மளுடைய வாழ்க்கையில பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அவர்களால் தான் வாழ்க்கையில பல பேத்துக்கு பிரச்சனைகள் உருவாகும், சில பேத்துக்கு நன்மைகளும் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான் மிக மிக முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய துலாம் ராசிக்கு தனுசு ராசியிலோ அல்லது சிம்ம ராசியிலோ அமைந்து விட்டால், சிம்ம ராசியில பிறந்திருந்தால் கண்டிப்பா அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும். கடைசி வரை உற்ற ஒரு உறவாக சகோதர சகோதரிகளாக கண்டிப்பா நம்மள அவர்கள் இருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரிங்களா? இதற்கு அடுத்து வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணையை மட்டும்தாங்க நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். வேற எந்த ஒரு உறவையும் நாம தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன் அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்க முடியாது, கூட பிறந்த சகோதர சகோதரி தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன் நாம பெக்க போற பிள்ளைய கூட இந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு நம்மளுடைய வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் வாழ்க்கையில கண்டிப்பா மீதி காலம் நிம்மதியா வாழலாம். ஸோ அதுல குறிப்பிட்ட ராசியில் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிகுந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ராசி அப்படின்னு பார்த்தா, இந்த துலா ராசியை பொறுத்தவரை கும்பராசி மற்றும் மேச ராசியில உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கண்டிப்பா எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மையும், தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பும் கண்டிப்பா அவர்கள்ட்ட இருக்கும். கண்டிப்பா கடைசி வரை உங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் மூலமாக வரவும் நிச்சயமான முறையில் உண்டு. அதுக்கு அவங்க கும்பராசியிலோ அல்லது மேசராசியிலோ அமைய வேண்டும். இதற்கு அடுத்து உங்களுடைய பிள்ளைகள். ஸோ சில பிள்ளைகள் பிறக்கும்போது கைராசியா இருக்கும். சில பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தாய் தகப்பனா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ராசி எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசியை பொறுத்தவரை கும்ப ராசியிலோ அல்லது மிதுன ராசியிலோ உங்களுடைய பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு அமைகின்ற பொழுது வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட ஏழையாக பிறந்திருந்தாலும் நீங்கள் கோடீஸ்வரனாகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகளுடைய அனுசரணையும் அன்பும் உதவியும் அரவணைப்பும் உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பிரிவுகள் எப்படி ஏற்பட்டாலும் அது தற்காலிகமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்காது. ஸோ அதுக்கு உங்களுடைய பிள்ளைகள் அமையக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா கும்பராசி மற்றும் மிதுன ராசியில அவர்கள் பிறந்திருக்க வேண்டும், அமைய வேண்டும். ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள், தொழில் மற்றும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னர். ஸோ அவங்க கரெக்டாக அமைஞ்சா உங்களோட லைஃப்ல உதவியும் ஒரு தொழிலுக்கும் வேலைக்குண்டான ஒரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக உண்டு.
ஸோ அப்படிப்பட்ட அந்த உறவுகள், நண்பர்கள் மற்றும் தொழில் வேலை பார்ட்னர்கள் எந்த ராசியில் அமைய வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த துலா ராசியை பொறுத்தவரை மேச ராசியிலோ அல்லது விருச்சிக ராசியிலோ, இதற்கு அடுத்து சிம்ம ராசியிலோ, இந்த 3 ராசியில உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் மற்றும் தொழில் வேலைக்குரிய பார்ட்னர்கள் அமைந்தால் அவர்களால் லாபம் நிச்சயம். எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கு அவருடைய உதவி கண்டிப்பா இருக்கும். அவர்கள் மூலமாக அதிர்ஷ்ட லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்தா சந்தேகம் இல்லை. அதற்கு இந்த 3 ராசியில் அவர்கள் அமைய வேண்டும். அதுக்கு இந்த விருச்சகம், மேசம் மற்றும் சிம்மம் இந்த ராசியில் அமைகின்ற பொழுது கண்டிப்பா துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு அவர்களால் நன்மை ஏராளம். சரிங்க, இந்த மற்ற ராசி சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தா, அந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடாக வரக்கூடிய மீன ராசி, 8ஆம் வீடாக வரக்கூடிய ரிஷப ராசி மற்றும் 12ஆம் வீடாக வரக்கூடிய கன்னி ராசி. ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையாகவே அவங்களே உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட அதை பயன்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை வந்து விடாது. அவர்களுக்கு தெரியாமலே சில கெடுபலன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு செய்ய நேரிடும். இது வந்து இயற்கை. சரிங்களா, இது காமன். ஸோ அந்த ராசிக்காரங்க உங்க உறவை அமைகின்ற பொழுது ரொம்ப நீங்க அவங்கள மாற்றணுன்ற ட்ரை பண்ணாதீங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கத்துக்கு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல அவர்களிடம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு இந்த மீன ராசி மற்றும் ரிஷபராசி, கன்னி ராசிக்காரங்க. ஸோ இந்த 3 ராசிக்காரங்க மூலமாக கொஞ்சம் விரைய செலவுகளும் கொஞ்சம் கஷ்டங்களும் அனுபவிக்க நேரிடும். அது வந்து இயற்கை. அதற்கு அவர்கள் காரணம் அல்ல. இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா, இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தெரிந்து கொண்டு உறவுகளோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது உங்களுக்குள்ள பிரிவு, சண்டை சச்சரவு வராமல் இருக்கும். ஸோ இதற்கு காரணம் இயற்கை தான். ஸோ நேச்சராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க, வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஜோதிட விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது பெரிய அளவு மன கஷ்டம் நிச்சயமான முறையில் வராது. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.